Hello everyone, welcome to Majestic Handmade. இன்னைக்கு நம்ம சேனல்ல strawberry stitch எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Strawberry போடுறதுக்கு நான் red and green yarn எடுத்துக்கிறேன். கேப்லாம் fill பண்றதுக்கு yellow yarn. இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நான் 3mm acrylic hook யூஸ் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் 1.5mm purse thread யூஸ் பண்ண போறேங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன Majestic Handmade subscribe பண்ணனா subscribe button press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆல்லையும் click பண்ணிக்கோங்க. இப்போ yellow yarnல 10 செயின் வரைக்கும் நான் போட்டுருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல hook insert பண்ணிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோல ட்விஸ்ட் இல்லாம எப்படி ரிங் ஃபார்ம் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதே பேட்டர்ன் தாங்க இது. நீங்க ரிங்ல வர்க் பண்றதா இருந்ததுனா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா நீங்க நார்மலா டபுள் crochet பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க டபுள் crochet கனெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ரிங் மேலே நான் டபுள் crochet பண்ண போறேன். இப்போ செயின் 2 போட்டுட்டு ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு வாட்டி டபுள் crochet பண்ணுங்க. நீங்க செயின்ஸ் போடுறப்ப எவ்வளவு செயின்ஸ் வேணாலும் போடலாங்க உங்க ப்ராஜெக்ட் பொறுத்து. ஆனா ஈவன் டிஜிட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. 20, 22, 24 அந்த மாதிரி ஈவனா இருக்கணும். இப்போ ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு வாட்டி டபுள் crochet பண்ணிட்டு கடைசியா நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். இப்போ ஃபுல்லா இதே மாதிரி டபுள் crochet போடுங்க. அடுத்து எப்படி ப்ரோசீட் பண்ணனும்னு சொல்றேன். இப்போ சர்க்கிள் நம்ம ஜாயின் பண்ணிரலாம். எப்போதும் போல இந்த டாப் செயின்ல நம்ம செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டாப் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணி இதை எண்ட் பண்ணிரலாம். இப்போ அடுத்த ரோ பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி ஸ்டிட்ச் போட போறேன். இப்போ செயின் 2 போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயினுக்கு ஒவ்வொரு வாட்டி டபுள் crochet பண்ணுங்க. நாலாவது செயின்ல நான் ஸ்ட்ராபெரி போட்டு காட்றேன். இப்போ டபுள் crochet போட்டாச்சு. இப்போ நம்ம yarn மாத்திரலாம். இப்போ நான் ரெட் கலர்ல தான் ஸ்ட்ராபெரி போட போறேன். இப்போ ரெட் கலர் yarn நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அப்புறம் நீங்க போட போட உங்களுக்கு ஈஸியா வந்துரும். அடுத்த செயின்ல நம்ம 5 வாட்டி ஒரே செயின்ல டபுள் crochet போடணும். போடுறப்ப கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 போட்டுருக்குமா என்னன்னு பார்த்து கவனமா போடுங்க. நாலு, இப்போ 5 வாட்டி டபுள் crochet போட்டாச்சு. இப்போ நம்ம yarn மாத்திட்டு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம ஸ்ட்ராபெரிக்கு மேலலாம் வந்து நமக்கு லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது நம்ம இப்போ போட போறோம். இப்போ கலர் மாத்திட்டேன். இப்போ நம்ம கிளஸ்டர் மாதிரி போட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா பாயிண்ட், அங்க ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டபுள் crochet பண்ணோம் இல்லையா, அதுல நம்ம ஒண்ணா விட்டு விட்டு எடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் crochetல yarn விட்டு எடுக்கிறேன். அப்புறம் செகண்ட் டபுள் crochetல yarn விட்டு எடுத்துடலாம். இப்போ தேர்டு, இப்போ ஃபோர்த். நமக்கு டோட்டலா 5 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இது அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணிர வேண்டியதுதான். இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ நான் டபுள் crochet பண்ண போறேன். அதனால yellow yarn எடுத்துட்டு வந்துருங்க. green yarn அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்து ஒரு 3 செயினுக்கு ஒவ்வொரு டபுள் crochet பண்ணனும். டபுள் crochet பண்ணதுக்கு அப்புறமா எப்போதும் போல நாலாவது செயின்ல நம்ம ஸ்ட்ராபெரி போட்டுறலாம். yarn வந்து ஹைட் பண்ற மாதிரி வர்க் பண்ணுங்க. இந்த green and
ரெட் yarn ஹைட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஸ்ட்ராபெரி போட்டுடுறேன். இப்போ இந்த எல்லோ yarn விட்டுட்டு ரெட் yarn கையில் எடுத்துக்கோங்க. இப்போது ரெட் yarn எடுத்துட்டேன். இது எப்போதும் போல தாங்க அடுத்த செயினில் ஒரே செயினில் 5 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப மீதி இருக்கிற 2 yarnம் பின்னாடி ஹைட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். 3வது வாட்டி இன்னும் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணணும். 4 5 ஓகே. இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஹூக் விட்டுட்டு ரெட் yarn விட்டுட்டு க்ரீன் yarn எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கிளஸ்டர் போட்டுடலாம். இப்போது ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு கேப்லேயும் நம்ம இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி போட்டோம் இல்லையா, நம்ம இந்த ரெட் yarn பிடிச்சி ஒரு புல் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி நல்லா மொட்டுன்னு கிடைக்கும். இல்லைனா ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா பட்டையாக ஃப்ளாட்டாக தெரியும். இப்போ எல்லா டபுள் க்ரோஷேலையும் விட்டு விட்டு எடுக்கிறேன். நமக்கு 4 வாட்டி விட்டு விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்ட்ராண்டும் சேர்த்து 5 ஸ்ட்ராண்டு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துற வேண்டியது தான். அப்புறம் இப்போது ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம yarn மாற்றிட்டு 3 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணணும் அடுத்த செயின்ஸ்க்கு. பாருங்கள், ஸ்ட்ராபெரி நமக்கு நல்லா மொட்டுன்னு அழகாக கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி போடுறப்ப அந்த ரெட் கலர் yarn மட்டும் பிடிச்சி ஒரு வாட்டி புல் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி நல்லா குண்டாக அழகாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக தாங்க தெரியும். இப்போது டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி போடணும். இது ஃபுல்லாக இதே மாதிரி போடுங்க. ஸ்ட்ராபெரி அப்புறம் டபுள் க்ரோஷே ஸ்ட்ராபெரி டபுள் க்ரோஷேன்னு போட்டுகிட்டே வாங்க. அடுத்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ரெட் yarn யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீன் yarn மாற்றிக்கோங்க. அப்புறம் டபுள் க்ரோஷேக்கு இந்த எல்லோ yarn மாற்றிட்டே வாங்க. இது மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. 2வது ரவுண்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போடணும். அது எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போட்டுடலாம். இப்போது இந்த ரவுண்ட்லேருந்து ஃபுல்லாக நான் எல்லோ yarn ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம ஸ்ட்ராபெரி போடுவோம் இல்லையா அடுத்த ரவுண்டில், அப்போ நம்ம ஸ்ட்ராபெரி yarn யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக இருக்கிற செயின்ஸ்க்கு எல்லாமே நம்ம சிங்கிள் க்ரோஷே தாங்க போட்டே வரணும். இப்போது இந்த ஸ்ட்ராபெரியோட ஐஸ் இருக்குது இல்லையா, அதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. இதோ இந்த ஐஸில். நான் மறுபடியும் உங்களுக்கு செயின்ஸில் போட்டு காட்டுறேன். நம்ம கேப்லலாம் போட்டிருக்கோம் இல்லையா செயின்ஸ், அதிலலாம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ட்ராபெரியில் 2 வாட்டி நமக்கு சிங்கிள் க்ரோஷே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று அந்த லீஃபில் போடுற மாதிரி இருக்கும், இன்னொன்று அந்த ஐயில் போடுற மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த ஐயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி ஸ்டிச்சுன்றது நீங்கள் பர்ஸு, ஹேண்ட்பேக், பேஸ்கெட் எல்லாத்துக்குமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னுடைய இன்னொரு சேனலில் கூட நான் ஒரு ஸ்ட்ராபெரி ஹேண்ட்பேக் ஒன்று செஞ்சுருப்பேன். அதே பேட்டர்ன் தாங்க நான் இதில் ஃபாலோ பண்ணுறேன். இதில் என்னென்னா நான் உங்களுக்கு அந்த பேஸ்லாம் போட்டு காட்டல. பேஸ் நீங்கள் எந்த பேஸ் வேணாலும் கொடுக்கலாங்க. ஓவல் பேஸ் இல்லை ரவுண்ட் பேஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ராபெரி கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இது ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். போட்டதுக்கப்புறம் அடுத்து ஸ்ட்ராபெரி ரவுண்டு நம்ம ஆல்டர்னேட்டாக போடணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது ஃபுல்லாக நான் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போட்டுட்டேன். இப்போது
யானை மாற்றிட்டு ஸ்ட்ராபெரி போடலாம். நான் வந்து 2 ஸ்ட்ராபெரிக்கும் நடுவில் ஆல்டர்னேட்டாக போட போகிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்போதும் போல் ஸ்ட்ராபெரிக்கு நம்ம 5 டபுள் க்ரோஷே பண்ணுவோம் இல்லையா, அதேமாரி பண்ணுங்கள். இப்போது டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டேன். நம்ம ஸ்ட்ராபெரி போட்டோம் இல்லையா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு, அதே பேட்டர்ன் தாங்க. இப்போது யான் மாற்றிட்டு இந்த டபுள் க்ரோஷே கேப்லலாம் நம்ம கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணணும். பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஆல்டர்னேட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஸ்டிச் அழகாக தெரியும். இப்போது ஸ்ட்ராபெரி போட்டுட்டேன். யான் மாற்றிட்டு நம்ம டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு அடுத்த 2 ஸ்ட்ராபெரி இருக்குது இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம ஸ்ட்ராபெரி போட்டுடலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் க்ரீன் யானை ஹைட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா பாதியிலே நடுவில் தொங்கிட்டு இருக்கும் பின்னாடி. இப்போது டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்ட்ராபெரிக்கும் நடுவில் நம்ம இன்னொரு ஸ்ட்ராபெரி போட்டுடலாம். இப்போ எல்லோ யானை விட்டுட்டு ரெட் யானை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் போல் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம லீஃப் போட்டுடலாம். இதுவும் சேம் ப்ராசஸ் தாங்க. பாருங்கள், நமக்கு ஆல்டர்னேட்டாக மட்டும் போட்டு வரணும். இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போட்டுட்டு இந்த ஸ்ட்ராபெரிக்கு ஆல்டர்னேட்டாக ஸ்ட்ராபெரி ரவுண்ட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இதே ப்ரொசீஜர் தாங்க ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்ட்ராபெரி மட்டும் கொஞ்சம் நல்லா புல் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுடுறேன். போட்டுட்டு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டாக நம்ம ஸ்ட்ராபெரி போடணும். இந்த ஸ்ட்ராபெரி ஸ்டிச் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது எப்படி போடணுன்னு. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக இதேமாரி தாங்க ஸ்ட்ராபெரி போடணும். உங்களுக்கு வேணுன்ற ஹைட் வரைக்கும் போட்டுருங்க. நீங்கள் பர்ஸோ இல்லை பேக்கோ போடுறதா இருந்தால் அடியில் வந்து ஓவலோ இல்லை ரவுண்ட் பேஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி போடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கேப்பை வந்து நீங்கள் அப்படியே தச்சிருங்க, இல்லை சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி போட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 2 ரவுண்டு வரைக்கும் ஸ்ட்ராபெரி ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ ப்ரொசீட் பண்ணுங்கள். முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ரவுண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் பர்ஸ் இல்லை பேக் எது போடுறதா இருந்தாலும் சரிங்க, ஒரு 3லேருந்து 4 ரோ வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே மேலே ஜிப் வச்சுக்கோங்க, உள்ளார வந்து லைனிங் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.